நம்மளே இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கூப்பே செக்மெண்ட் காரோட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கார் 2025ல நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காரை நமக்கு ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் சென்னை டு பெங்களூர் ஹைவேல இருக்க நியர்பை பெருமகி பிளேஸில் இருக்க சர்வேஷ் சிட்ரான் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் இந்த காரை பற்றி ஒரு சினிமாடி போகலாம் வாங்க. சிட்ரானோட பசால்ட் 2024ல் நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த காரோட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த நேம் பார்த்தவங்களுக்கு பசால்ட் எக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் நம்ம எக்ஸ்டீரியரை பார்ப்போம். எக்ஸ்டீரியர் பொறுத்தவரைக்கும் இவங்க டிசைனில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வராமல் ஃபியூச்சர்ஸில் இவங்க நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் மேஜர் என்ன பார்த்தவங்களுக்கு ஒரு டிஆர்எல் லைட் உங்களுக்கு எல்இடியிலே கொண்டு வைக்காங்க, ஒரு பிளிங்கரோட கொண்டு வைக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு எல்லாம் கொண்டு வைக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபாக் லேம்ப் இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தவங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபாக் லேம்பும் கொண்டு வைக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்குது. பட் எல்இடியிலே கொண்டு வைக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்ரானோட லோகோவும் பார்த்தவங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொண்டு வைக்காங்க, நல்லாவே இருக்குது. அதே போல் இதில் உங்களுக்கு ஏலோவோட கேமரா கொண்டு வைக்காங்க, 360 டிகிரி கேமரா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொண்டு வரும்போது கேமரா ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இருக்குது. பட் இப்போது 360 டிகிரி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த காரோட இன்ஜின் என்ன பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு 1.2 லிட்டர்ஸ் பெட்ரோல் இன்ஜின் இதில் கொண்டு வந்திருக்காங்க. டர்போ செக்மெண்ட்டும் இருக்குது, நான் டர்போ செக்மெண்ட்டும் இந்த காரில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 3 சிலிண்டருக்கான ஃபியூச்சர்ஸ் சிலிண்டர் இதில் இருக்குது. சரி, இதில் என்னென்ன பவர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டர்போ நான் டர்போ இருக்கும்போது அந்த டர்போ நான் டர்போக்கு ஏற்றும்போது உங்களுக்கு பவர் ஆப்ஷன், அந்த இன்ஜினோட பவரும் சரி டார்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். காரோட சைட் ப்ரொஃபைல் பார்த்துருவோம். சைட் ப்ரொஃபைலில் என்ன ஒரு அக்ரெசிவாக தெரியுதுன்னா காரோட டைமண்ட் கட் அலாய்வில் நல்லாவே தெரியுது. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் செக்ஷனில் பார்த்தவங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனும், ரியலில் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. வீல் பேஸ் அது மாதிரி இந்த காரோட லென்த் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது வந்து காரோட டோர்ஸ்லையும் பார்த்தவங்களுக்கு ஒரு நார்மலான டோர்ஸ் தான். இதில் எந்த ஒரு மேஜரான அப்டேட்டும் கொண்டு வரல. இந்த காரில் இப்போ என்ன அப்டேட் கொண்டு இருக்காங்க, இதில் பவர் ஓஆர்எம் ப்ளஸ் உங்களுக்கு இண்டிகேட்டரும் கொண்டு இருக்காங்க. 360 கேமராவான ஃபியூச்சர்ஸும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த ஆர்ச்சே பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர்ச் வீல் ஆர்ச்சும் கொண்டு இருக்காங்க. ரியர் பொசிஷனும் உங்களுக்கு அந்த வீல் ஆர்ச் பார்த்தவங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் டைப்பில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த காரோட எக்ஸ்டீரியரை பார்ப்போம். இப்போ இந்த காரோட இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியரில் இந்த காரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. காரோட இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியரில் ஏறி உட்காரும் போதே நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இதில் இருக்குது. இந்த கார் உள்ள டோர் ஓப்பன் பண்ணும்போது என்னென்னா இது ஒரு நல்ல ஒரு வைடான உங்களுக்கு டோர் ஹேண்டில் ஓப்பன் ஆகிற கொண்டு இருக்காங்க. அதில் ஃபியூச்சர்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டியூல் டான் கலரில் உங்களுக்கு ஒரு லெதரேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அதே போல் ஒரு ஆர்ட் ரோடுக்கான ஒரு டேஷ்போர்டு இதில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன இதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு 10.25 இன்ச்சஸ்க்கான டச் இன்ஃபோடெயின்மெண்ட் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆப்பிள் ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் கார்ப்ளேயோட 360 டிகிரி கேமரா வியூ பாயிண்ட்டும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டிங் செக்மெண்ட்டாக பார்த்தவங்களுக்கு சிட்ரான் பசால்ட் எக்ஸில் பார்த்தவங்களுக்கு ஒரு 14 டிகிரிக்கான ஒரு ஏசிக்கான விட் கொண்டு இருக்காங்க. மற்ற செக்மெண்ட் கார்லெலாம் பார்த்தவங்களுக்கு 16 டிகிரி இருந்தால் உங்களுக்கு அந்த ஏசி இருக்கும். பட் இதில் உங்களுக்கு 14 டிகிரி கொண்டு இருக்காங்க. அதே போல் இதில் ஆட் ஆன் ஃபியூச்சர்ஸில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஆம்பியன்ட் லைட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. டே டைம்னாலும் உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது, நைட் டைமில் உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி தெரியும். அதே போல் இந்த காரில் இப்போது என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா வென்டிலேட்டர் ஷீட் இதில் கொண்டு இருக்காங்க. ஷீட்டு பார்க்கும்போது பார்த்தவங்க நல்ல ஒரு ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணுற ஃபியூச்சர்ஸ் இருக்குது. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு பார்த்தவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஜோன் இருக்குது. அதே இந்த வென்டிலேட்டர் ஷீட்டையும் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் சிஸ்டம்னு கொண்டு இருக்காங்க. அதுக்கு ஆன் ஆஃப் பட்டனும் பார்த்தவங்களுக்கு டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கான சைட்லேயும் உங்களுக்கு கொண்டு இருக்காங்க. அதே போல் இதில் உங்களுக்கு ஒயர்லெஸ்க்கான சார்ஜிங் பேட் இதில் கொண்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் பார்த்தவங்களுக்கு டாப் எண்ட் மாடல் பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கு 80 வெர்ஷன் பார்த்துட்ருக்கோம். சரி, இந்த உங்களுக்கு 2 சிங்கிளாக உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கொண்டு இருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் இதில் இருக்குது கொண்டு இருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் உங்களுக்கு கொண்டு இருக்காங்க. அதாவது பேசஞ்சர் கோ பேசஞ்சர் எல்லாமே உங்களுக்கு பி செக்டர் எல்லாமே உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸும் இதில் கொண்டு இருக்காங்க. வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தவங்களுக்கு ஒரு வெர்டிகல் ஷேப்பில் பார்த்தவங்களுக்கு ஏசிக்கான விண்டு இதில் கொண்டு இருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் இதில் இருக்குது. இந்த காரில் வேறு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தவங்களுக்கு இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதே போல் உங்களுக்கு 7 இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளே இதில் கொண்டு இருக்காங்க. அதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கீ எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்டேரிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்வோல்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்டேரிங்லேயே கொண்டு இருக்காங்க. ஸ்டேரிங்கோட பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு லெதரட் ஃபினிஷில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த
சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் 2025ல மேஜராக வேறு என்ன அப்படின்னா, இந்த டோர் ஆல் டோருக்கான விண்டோஸை நம்ம டவுன் பண்ணதுக்கு நம்ம பவருக்கான லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு ஆல் டோர்ஸ்க்கான பவர் டோர்ஸ் பார்த்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன் ஆகிடும். அது திரும்ப நம்ம மேனுவலாக திரும்ப அந்த டோரை நம்ம அப் பண்ணுறதுக்கு பார்த்தவங்களுக்கு அதுக்கு நம்ம எல்லா டோர்ஸும் நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்க. பட் இதிலே பார்த்தவங்களுக்கு டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு தான் ஒயிட் லைட் இதில் கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் பார்த்தவங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ப்ரொவைடடாக. இதில் வந்து 6 ஏர் பேக்ஸ் பார்த்தவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த காரில் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த சிட்ரான் பசால்ட் எக்ஸ் ஒரு கூப்பே செக்மெண்ட்னால இந்த காரோட பி செக்டார் பார்ப்போம். பி செக்டாரில் ஏன்னா ஒரு கூப்பே செக்மெண்ட்னு வரும்போது அந்த பி செக்டாரோட பூட் ஸ்பேஸ் நல்லா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பி செக்டாரில் உட்காரும்போது உங்களை நீ பொசிஷன் டைப் பொசிஷன்லாம் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். பட் இந்த சிட்ரானோட பசால்ட் எக்ஸில் பி செக்டார் எப்படி கொண்டு வந்தாங்க பார்க்கலாம் வாங்க. அடுத்து இந்த கார்லேயே பார்த்தவங்களுக்கு இப்போது ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொண்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்தவங்களுக்கு நிறைய இந்த ஆம்பியன்ட் லைட் ஆன் ஆஃப்கான கண்ட்ரோல் ஸ்கீயும் இதில் கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இப்போது இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு இப்போ இருக்க காம்படிட்டிவ் செக்மெண்ட் காருக்கு பார்த்தவங்களுக்கு இப்போ சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் இது கொண்டு வந்துருக்காங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால நிறைய ஃபியூச்சர்ஸ் இப்போ இதில் இருக்குது. ஏன்னா இது நிறைய பேர் ஒரு செக்மெண்ட் நல்ல ஒரு எலக்ட்ரானிக் செக்மெண்ட் ஃபியூச்சர்ஸ் கார் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தவங்களுக்கு அதுக்கு ஹை லெவல் கார் செக்மெண்ட் நிறையவே இருக்குது. பட் இதை பார்த்தவங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ், அதுக்கு அப்பர் மிடில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் செக்மெண்ட் காராக சொல்லலாம். காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பேசிக் பார்த்தவங்களுக்கு 7,99,000 கொண்டு வந்துருக்காங்க. இது நல்ல ஒரு ப்ரைஸில் பார்த்தவங்களுக்கு சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் இப்போ கொண்டு வந்துருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ரைஸில் தான். சரி, இந்த காரோட பி செக்டர் பார்க்கலாம் வாங்க. பசால்ட்டோட பி செக்டார் பார்த்துருக்கோம். இதில் என்னன்னா, இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தவங்களுக்கு ஒரு 3 வேக்கான அட்ஜஸ்டபிள் ஷீட் இதில் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது பார்த்தவங்களுக்கு டைப் பொசிஷன். இந்த டைப் பொசிஷன் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் நம்ம பண்ணிக்கலாம். இந்த 3 வேக்கு ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி திரும்ப விட்டால் நம்ம சீட் உங்களுக்கு நார்மலாக வந்துடும். இதில் 3 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். இந்த கூப்பே செக்மெண்ட் காரனால நீங்கள் காருக்குள்ளே ஏறும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். எதனாலனா இந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் உங்களுக்கு அந்த கவ் டைப்பில் இருக்கிற வாசி நம்ம சடனாக காருக்குள்ளே ஏறுறதும் சடனாக இறங்குறது பார்த்தவங்களே ஒரு ஃபீல் இதில் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தலையில் கண்டிப்பாக அடிபடுற ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நானும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்டு தான். என் ஹைட்டுக்கு இந்த காரோட ஏட்ரஸ் அதை பார்த்தவங்க நல்ல ஒரு ஸ்பேஸ் இதில் இருக்குது. 3 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். சென்டரில் பார்த்தவங்களுக்கு ஆம்ரேஸ் கொண்டு இருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு கப்போர்ட் டோர்ஸும் கொண்டு இருக்காங்க. இதில் பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக பார்த்தவங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட சி டைப்புக்கான பின்னும் இதில் கொண்டு இருக்காங்க. ரியர் பொசிஷனுக்கான ஏசி விண்ட் இதில் இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. பி செக்டருக்கான லைட்டும் பார்த்தவங்களுக்கு ஒயிட் லைட் எல்இடியில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த காரோட பூட் ஸ்பேஸ் என்னன்னு பார்க்கலாம். சிட்ரானோட பசால்ட் எக்ஸோட ரியர் பொசிஷன் பார்க்கும். ரியர் பொசிஷனில் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அதே சேம் டிசைன் தான். சிட்ரானோட பேட்சிங் அதே போல் சிட்ரானோட லோகோ கொண்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பசால்ட்டோட அந்த எக்ஸோட பேட்சிங்கை பார்த்தவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 360 டிகிரிக்கு கேமராக்கான வியூ பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு இருக்காங்க. ரியல் உங்களுக்கு ஷார்ப் அண்ட் ஆண்ட்ராங் கொண்டு இருக்காங்க. இந்த டெய்லி செக்மெண்ட் பார்த்தவங்களுக்கு சிக்னேச்சர் ஆல்ரெடி நம்ம பசால்ட்டோட பார்த்துருப்போம். அதே சேம் தான். இதில் எந்த ஒரு அப்டேட்டும் கொண்டு வரல. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஒரு 470 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் இதில் கொண்டு வைக்காங்க. இது பற்றி பார்த்தவங்களுக்கு ஒயிட் எல்இடி லைட் இதில் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. சைட்லேயே பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு ஊக்கம் கொண்டு வந்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தவங்களுக்கு பூட் ஸ்பேஸில் பார்த்தவங்க யாரும் ஊக்கம் கொண்டு வர மாட்டாங்க. பட் இந்த கார் செக்மெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொண்டு வந்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்குது. ரியர் பொசிஷனுக்கான பார்க்கிங் சென்சாரும் பார்த்தவங்களுக்கு 2 இடத்துல கொண்டு இருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார் இந்த காரில் கொண்டு. காரோட ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு இது வந்து 1.2 லிட்டர்ஸ் பெட்ரோல் இன்ஜின் இதில் கொண்டு இருக்காங்க. நான் பெட்ரோல் ப்ளஸ் டர்போ இன்ஜின் ரெண்டுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியே பார்த்தவங்களுக்கு ஒரு 45 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இதில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் இந்த காரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த காரோட ப்ரைஸ் என்ன பார்த்தோம், பேஸே பார்த்தவங்களுக்கு 7,99,000 கொண்டு இருக்காங்க. சரி, இது வரைக்கும் நம்ம சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் இந்த காரை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருப்போம். இந்த காரோட ஷோரூம்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு எங்கெங்கே இருக்குமானா நம்ம
வேலூரில் இருக்குது. தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க கவர் பண்ணிகிட்ருக்காங்க சர்வீஸ் சிட்ரான். அதே போல் பார்த்தவங்களே அவங்களுக்கு பாண்டிச்சேரியிலே பார்த்தவங்களுக்கு ஷோரூம்ஸ் இருக்குது. இந்த கார் நீங்கள் சிட்ரானோட எந்த ஒரு செக்மெண்ட் கார் வாங்கினாலும் சரி, இங்கே பார்த்தவங்களுக்கு ஈவி செக்மெண்ட் காரும் இங்கே இருக்குது. நீங்கள் கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம், நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவேல இருக்க சர்வீஸ் சிட்ரான் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தவங்களுக்கு கார் எல்லாம் பார்த்தவங்க டெஸ்ட் ட்ரைவ்க்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சிட்ரானோட பசால்ட் எக்ஸ் இந்த காரோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.